தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து இயேசுவிலே அன்பார்ந்தவர்களே, இன்று நம்முடைய தாயாம் திருச்சபையானவள் ஆண்டவருடைய திருமுழுக்கு திருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்தார். இன்றைய இந்த வாரத்தோடு நாங்கள் பொது காலத்தை ஆரம்பிக்கின்றோம். ஆண்டவருடைய திருமுழுக்கு விழாவை கொண்டாடுகிற இந்த வேளையிலே எங்களுடைய திருமுழுக்கை நினைவு கூறுவதற்காக இது நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இந்த நாளிலே எங்களுடைய திருமுழுக்கு என்கின்ற திருவிழாவிற்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். எங்களுடைய பாவநிலை அகற்றப்பட்டு இருள் நீக்கப்பட்டு ஒளியுள்ள மக்களாக புதுப்பிக்க பெற்ற மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் கொண்டாடிக் கொள்வோம். வல்லதகப்பனே இறைவா, இன்று இனிய நாளை தந்தமைக்கு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரின் திருமுழுக்கு விழாவை கொண்டாடும் இந்நாளில் மறைக்கல்வி மாணவர்களாகிய நாங்கள் விசுவாசத்திலும் ஞானத்திலும் திருமுழுக்கின் வாக்குறுதிகளின்படி உமக்கேற்ற பிள்ளைகளாக வாழ வேண்டிய அருளை பொழிந்தருளும். அன்பு தந்தையே இறைவா, இந்த நாளிலே எங்கள் அனைவரையும் ஒரே சமமாக ஒன்று கூட்டியதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இன்றைய நாளிலே எங்களைப் போல் மாணவர்களை உண்பாதம் தருகின்றோம். தாய் தந்தையை இழந்து அன்பிற்காய் தவிர்த்து நிற்கும் அவர்களை உன் அரவணைப்பில் பாதுகாத்து வழிநடத்தியதும் ஆமீன். அன்பான தந்தையே இறைவா, எமது கிராமத்தில் உள்ள மாணவ செல்வங்களை ஆசீர்வதித்தலும் உலக நாட்டங்களிலும் ஆடம்பரங்களிலும் இருந்து விடுபடவும் உமது விசுவாசத்தில் ஒன்று வாழ வேண்டிய அருளை அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தவர்கள் இறைவா உன்னை மன்றாடுகின்றோம். திருவிழாவை ஒன்றுடைய எங்களை பரிசுத்த ஆவியின் வழிநடத்தலில் இந்த வாரம் முழுவதும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி காத்தலும். திருப்பாடல் 104. திருப்பாடல் 104 படைப்பின் மேன்மை பற்றி எடுத்து இயம்புகின்றது. இத்திருப்பாடலின் ஊடாக இயற்கையை ஆண்டவர் எவ்வாறு அணி செய்கின்றாரோ அதே போல மனித படைப்பாகிய எம்மையும் ஆண்டவர் வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையை நாம் உணர முடிகின்றது. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் உயிரே ஆண்டவரை
போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீரே துணை மேன்மை மிக்கவர். நீர் மாண்பையும் ஆட்சியையும் அணிந்துள்ளவர். பேரொளியை ஆடையென அணிந்துள்ளவர். வான்வழியை கூடாரமென விரித்துள்ளவர். என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு. நீர்த்திரள் மீது உமது உறைவிடத்தின் அடித்தளத்தை அமைத்துள்ளவர். கார்முகில்களை தேராக கொண்டுள்ளவர். காற்றின் இறக்கைகளில் பவனி வருகின்றவர். காற்றுக்களையும் தூதராய் நியமித்துள்ளவர். தீப்புளம்புகளையும் பணியாளராய் கொண்டுள்ளவர். என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவரே, வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை! நீர் அனைத்தையும் ஞானத்தோடு செய்துள்ளீர். பூவுலகமும் படைப்புகளால் நிறைந்துள்ளது. இதோ பரந்து விரிந்து கிடக்கும் கடல்கள், அவற்றில் சிறியனவும் பெரியனவுமாக வாழும் உயிரினங்கள் நிறந்தன. என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு. தக்க காலத்தில் நீர் உணவளிப்பீர் என்று இவையெல்லாம் உண்மையே நம்பியிருக்கின்றன. நீர் கொடுக்க அவை சேகரித்துக் கொள்கின்றன. நீர் உமது கையை திறக்க அவை நலன்களால் நிறைவுறுகின்றன. என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு. நீர் உமது முகத்தை மறைக்க அவை திகிலடையும். நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் புழுதிக்கே திரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்பும், அவை படைக்க பெறுகின்றன. மண்ணுலகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு. என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு. புனித லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 15 தொடக்கம் 16, 21 தொடக்கம் 22. அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எல்லோரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கின்றேன். ஆனால் என்னை விட வலிமைமிக்க ஒருவர் வருகின்றார். அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். மக்கள் எல்லோரும் திருமுழுக்கு பெறும் வேளையில் இயேசுவும் திருமுழுக்கு பெற்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது வானம் திறந்து தூய ஆவி புறா வடிவில் தோன்றி அவர் மீது இறங்கியது. அப்போது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவன் இயேசுவின் திருமுழுக்கு திருவிழாவை கொண்டாட இருக்கும் இறைமக்கள் ஆகிய எமக்கு இறைவன் தரும் செய்தியாளரில் இறைவனின் அன்பார்ந்த பிள்ளைகள் என்ற உணர்வை எந்நாளும் நினைவுகூரும் இவ்விழா ஆண்டவரின் வருகையை, அவருடைய பணி வாழ்வையும் எவ்வாறு நம்முடைய உள்ளங்களுக்கு ஒரு ஒளியாகவும் வாழ்வாகவும் விளங்குகிறது, அதே போல அவருடைய பணி வாழ்வும் பணிக்கும் பணிவுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ அழைக்கின்றது. மக்களால் எதிர்பார்க்கப்பட்ட மெசியா தனது பணி வாழ்வை வெளிப்படுத்த இறைமகன் பாலனாக இவ்வுலகிற்கு வந்தார். நாம் நற்செய்தியில் கேட்டது போல குழந்தை இயேசு ஞானத்திலும் அறிவிலும் பக்தியிலும் வளர்ந்தவராக என்னும் தான் கொண்ட அந்த அறிவினை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தும் முறையில் ஒரு இளைஞனாக திருமுழுக்கு பெறுகின்றார் ஜோர்தான் நதிக்கரையில். ஜோர்தான் ஆற்றின் அனுபவங்கள் மகிழ்ச்சியான ஒரு பணி வாழ்வுக்கு தோன்றும் அனுபவமாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விற்கு ஒரு உதாரணமாக விளங்குகின்றது. அவருடைய பணி வாழ்வில் நாம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு அனுபவங்களும் நம்முடைய ஆன்மீக வாழ்விற்கும் நம்முடைய அன்றாட வாழ்விற்கும் ஒரு எடுத்துக்காட்டான தூண்டுதலாக அமைகின்றது. இறைமகன் இயேசுவின் அருளையும் ஆசீரையும் பெற்று அவருடைய வாழ்வில்
அவருடைய பணிவு என்னும் அந்த அருள்கொடையின் மூலம் வாழ அழைக்கப்பட்ட ஒவ்வொரு இறைமக்களுக்கும் இறைவன் தரும் செய்தி யாதெனில், இன்றைய நாளில் நாம் பெற்றுக்கொண்ட எம்முடைய திருமுழுக்கை புதுப்பித்து புது வாழ்வு பெற்று மனம் மாற்றம் கண்டு அவருடைய பணியில் தொடர்ச்சியாக நாமும் இணைவோம். இறைமகன் இயேசுவின் திருமுழுக்கு திருவிழாவை கொண்டாடும் நாம் இன்றைய ஞாயிறு வாசகங்கள் நமக்கு தரும் செய்தியாதெனில், உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவியுங்கள் என்ற இறைமகன் இயேசுவின் வார்த்தைகள் திருமுழுக்கின் மூலம் நாங்கள் பெற்றுக்கொண்ட புதிய வாழ்வை வாழ அழைக்கின்றது. திருமுழுக்கு என்பது எமது உள்ளார்ந்த மனமாற்றத்தின் வெளி அடையாளமாக மட்டும் கருதப்பட முடியாது. குறிப்பாக இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விசுவாசத்தின் ஆணி வேராக காணப்படுகின்றது. இன்றைய நாளில் திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடும் எமக்கு இது ஒரு பாடமாகவும் ஆன்மீக வாழ்வுக்கு ஒரு வழிகாட்டும் செயற்பாடாகவும் அமைகின்றது. கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு ஒவ்வொரு விழாவும் அமைதியின் விழாவாகவும் தூய்மையின் அடையாளமாகவும் அன்பின் சின்னமாகவும் புதுப்பிறப்பின் அடையாளமாகவும் விளங்குகின்றது. ஜோர்தான் ஆட்சியின் அனுபவம் அற்புதமானது, ஆழமானது, அழகானது. அவருடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் எமது செயல்கள் மூலம் பணிநிலையை வெளிப்படுத்த வேண்டும். இறைமகன் இயேசுவின் பாதையில் அவர் காட்டிய வாழ்வை நாமும் அன்போடும் பணிவோடும் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டான வாழ்வின் மூலம் நாமும் வாழ முயல்வோம். இறைமகன் இயேசு காட்டிய பாதையில் எம் வாழ்வையும் பணிவுடன் அன்புடன் இரக்கத்துடன் செயல்படுத்துவோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தின் மூலம் இறைவன் எனக்கு தரும் செய்தியாதெனில், திருமுழுக்கு திருவிழாவை கொண்டாடும் இன்றைய நாளில் இறை பணி வாழ்விற்காக இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நான் இறைவனுக்கும் மற்றவர்களுக்கும் ஏற்ற முறையில் எனது வாழ்வை மாற்றி நானும் என்னுடைய செயல்கள் பணிகள் மூலம் தாழ்ச்சி என்னும் அருள் கொடையை பெற்று இறைபணியாற்ற அழைக்கப்பட்டுள்ளேன். என்னுடைய வாழ்க்கையில் இறைவனுடைய அன்புக்கு எவ்வாறு பதிலளிக்கின்றேன் என்னும் வினாவிற்கு பணி வாழ்விலும் சரி ஆன்மீக வாழ்விலும் சரி இறைவனுக்கு ஏற்ற பிள்ளையாக அவர் காட்டிய பணியிலும் வழியிலும் பணிவுடன் அன்புடன் சேவை மனப்பான்மையுடன் செயலாற்ற இறைவன் எனக்கு தரும் செய்தி மக்களுக்கு எடுத்துரைக்கும் ஒரு கருவியாக அவர் என்னை பயன்படுத்தியுள்ளார். திருமுழுக்கு திருவிழா பணிவு, அன்பு, ஆன்மீகம் மற்றும் சேவை மனப்பான்மைக்கு என்னை அழைக்கின்றது. இது எனக்கு இறைவனுக்கும் உள்ள நெருங்கிய உறவை வெளிப்படுத்துகின்றது. கிறிஸ்து இயேசுவின் வருகையை எதிர்பார்த்திருந்த மக்களுக்கு இறைவன் ஒரு மீட்பராக, ஒரு ஆயனாக அன்பின் வடிவெடுத்து அவருடைய பணிவாழ்வை இந்த மக்களுக்கு வெளிப்படுத்தினார். அதே இறைவன் எனக்கும் இன்று இத்திருவிழாவின் மூலம் தரும் செய்தியாவது, என்னுடைய பணி வாழ்வின் மூலம் ஆன்மீக வாழ்வின் மூலம் அவருடைய நற்செய்தியை மற்றவர்களுக்கு பறைசாற்ற, அவருடைய வாழ்வை பின்பற்றி பணிவு என்னும் அருள்கொடையை பெற்று மற்றவர்களுக்கு பணியாற்ற அழைப்பு விடுக்கின்றார். தந்தை மகன் தூயாவின் அன்பும் வல்லமையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளை தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். சென்ற வருடத்திலே உண்மை கண்ணினிமை போல் காத்த உமது தயவிற்கும், புதிய வருடத்தை எமக்கு பரிசாக தந்த உமது தயவிற்கும் கூடான கோடி நன்றி விளப்பா. இன்னுமாக இது எமது குடும்பத்திற்கு புரிந்த அனைத்து நன்மை தலங்களுக்கும்
இன்னும் செய்ய இருக்கின்ற அனைத்து நன்மைகளுக்கும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். சிறப்பாக இந்த மறைகூடு பணியை சிறப்புடன் ஆற்றி வரும் கிளரேசியன் குடும்பத்தினருக்காக உம்மிடம் வேண்டி நிற்கின்றோம். நல்ல தகப்பனாரே, ஆமேன். சிறந்த நல் ரோசா பூவே, எங்கள் தேசம் மனம் திரும்ப மன்றாடுவீர். அம்மா தாயே, செல்வத்தாயே, மன்றாடுவீர். திருச்செல்வ மாலை ராக்கினியே, சிறந்த நல் ரோசா பூவே, எங்கள் தேசம் மனம் திரும்ப மன்றாடுவீர். அம்மா தாயே, செல்வத்தாயே, மன்றாடுவீர். திருச்செல்வ மாலை ராக்கினியே, சிறந்த நல் ரோசா பூவே, எங்கள் தேசம் மனம் திரும்ப மன்றாடுவீர். அம்மா தாயே, செல்வத்தாயே, மன்றாடுவீர். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் எங்கள் இறைவா, தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.